நம்ம நிகழ்ச்சியினுடைய நோக்கமே யார் யாருக்கு எதை செய்யணும், யார் யாருக்கு எதை பண்ணணும், எதை செஞ்சால் அவங்களுக்கு அதுதான் லைஃபாக ட்ராவல் பண்ண முடியுங்கிறதுல நிறைய இடத்துல சொல்கிறோம். அதில் ஒரு பகுதி இதுதான் மெயினாக. உங்களுக்கு வந்துட்டு பிஸ்னஸ் மாற்றிக்கொள்ளுங்கள். நீங்கள் ஒர்க் பண்ணுறவா இருந்தால் அதுக்காக நாளைக்கே ரிசைன் பண்ணிட்டு நாலு கழிச்சு ஆரம்பிக்கணும்னு இல்லை. அடுத்த மைண்டை அங்கே செட் பண்ணிக்கிறேங்க. ரைட். இப்போ உங்கள் குறியீடு அனில். நிச்சயமா அனில் பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ உங்க பிசினஸ் சொல்லிட்டீங்க, உங்க தனியா பண்ணுமா இல்ல பார்ட்னர்ஷிப் வச்சு அவங்களுக்கு செட் ஆகுமா? பார்ட்னர்ஷிப்னா யார் கூட இணைந்து பண்ணலாம், எந்த எண்? ஆமாம், கரெக்ட். பிஸ்னஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்க பார்ட்னர்ஷிப்பும் இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இண்டிவிஜுவலாகவே தனியாக பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகும். சில எண்களுக்கு தான் வந்துட்டு இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும், பார்ட்னர்ஷிப் வராது. இவங்களுக்கு ரெண்டுமே கம்பைண்டாக ஒர்க் அவுட் ஆகிடும். அதனால் வந்துட்டு அணிலை ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிஸ்னஸ்ஸு பண்ணாதவங்க பண்ணலான்னு சொல்லிட்டேன், பண்ணிட்டு இருக்கிறவங்கள பற்றி சொல்லலையே அப்படின்னு பார்த்தாக்கா, பண்ணிட்டு இருக்கிறவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, உங்கள் எய்ம் பிஸ்னஸில் ஒரு எய்ம் வச்சுக்கிறீங்க. இந்த பிஸ்னஸில் இதை நாம் அடைஞ்சே ஆகணும், ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் எப்படி ஒன்றாலும் பெண்ட் பண்ணுவீங்க. அதான் பிஸ்னஸ் மேனுக்கு அழகு. ஆமாம், ஒரு பொருளை வியாபாரம் பண்ணணுன்னாக்கா பிஸ்னஸ் பண்ணணும், இறங்கி வரணும், ஏறி வரணும், அது பண்ணணும், இங்கே தாவணும், அங்கே தாவணும், என்னென்னமோ பண்ணால் அண்ணன் ஜெயிச்சிடணும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. அணிலும் அதே தான். அதுக்கு ஒரு பொருளை எடுக்கணும் இல்லை பறிக்கணும். ஏன்னா அணில் பறிக்க தானே செய்யும். அப்படின்னா அது தாவும் தவும். என்னங்க தாவும் தவுன்ற ரெண்டும் ஒன்று தானே, அது கலவைக்கல் தானே. ஊருக்கு ஊர் தாவும் தவும் ரெண்டு சொல்றது. தாவுனா இப்படி 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 முன்னாடி போகிறது தாவும், பின்னாடி போனால் தவும். ரிவர்ஸில் போனால் அது தவும். அது பின்னாடி பல்ட்டி அடிக்கும், இப்படி போகும், இப்படி அடிக்கும், சைட்லேயும் போகும், சைட்லேயும் அந்த பக்கம் போகும், இந்த பக்கம், எந்த பக்கம் வேணாலும் போகும். ஆனால் அது எய்மு அங்கே ஒன்றை பறிக்கிறதுக்கு எப்படினாலும் போய் அது பறிச்சிடும். 15ஆம் தேதி பிறந்தவங்களுடைய எய்மும் அப்படி தான் இருக்கும்.